Hello friends, welcome to PHP Tamil tutorial part 16. நான் சேனோ. நம்ம ஏற்கனவே if எப்படி ஒர்க் ஆகும், else எப்படி வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இந்த else if அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்ப்போம். அதாவது ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணதை தான் எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ நான் ஒரு 2 வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஆப்பிள் அப்படின்ட்டு நான் அதுக்கு நேம் வச்சிடுறேன். அந்த வேரியபிள் நேமு ஒரு 20 ஆப்பிள்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அப்புறம் மறுபடியும் அதில் மேங்கோ அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து ஒரு 10 வேல்யூ கொடுக்குறேன். இப்போ வந்து நம்மளோட if ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து சில ரூல்ஸு அதாவது எழுத போகிறேன். கண்டிஷன்ஸு ஆப்பிளோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் நம்மளோட மேங்கோ வேல்யூ இருந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா எக்கோ போட்டு எக்கோ அப்போ வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணணும்னு எழுதிடுறேன். அதாவது ஆப்பிள் இஸ் கிரேட்டர் தென் மேங்கோ அப்படின்ட்டு நான் எழுதிடுறேன். இது வந்து இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா இதில் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ட்டு. ஒரு வேளை ஃபால்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு எல்ஸ் இஃப் அப்போ அது இன்னொரு ஃபங்க்ஷன் அதாவது அதே இதுக்கு அதே சேம் வேல்யூக்கு இன்னொரு வேல்யூ வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தோன்னா ஆப்பிள் அப்படின்ற வேல்யூ லெஸ் தென் அது மேங்கோ அப்படின்றத நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிரேட்டர் தென் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே லெஸ் தென் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து நான் என்ன எழுதுறேன்னா இங்கேயும் ஒரு எக்கோ ஃபங்க்ஷன் எழுதிடுறேன். ஆப்பிள் இஸ் நாட் கிரேட்டர் தென் மேங்கோ அப்படின்னு எழுதிடுறேன். இப்போது ஒருவேளை அதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா, அதாவது இது ரெண்டுமே இல்லாத வேறு மாதிரி இருந்துச்சுன்னா எல்ஸ் இஃப் அப்படின்னு போட்டு அதுக்குள்ளார மறுபடியும் ஒரு கண்டிஷன் எழுதுகிறேன். நான் ஏன் இப்படி கண்டினியூஸாக எழுதுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த எல்ஸ் இஃப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு காட்டுறதுக்காக நான் வந்து இதை எழுதிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சொல்லப்போனால் உங்களுக்கு சி தெரிஞ்சிருந்தால் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாகவே தெரியும். சி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த இதை வந்து ஃபுல்லாக நான் டெரிவ் பண்ணுறேன். ஆப்பிள் அண்ட் மேங்கோ ஆர் ஈக்குவல் அப்படின்னு எழுதுகிறேன். முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வேல்யூக்கு நான் முதல் கண்டிஷன் என்ன எழுதியிருக்கேன்னா ஆப்பிளோட வேல்யூ வந்து மேங்கோவோட அதிகமாக இருந்துச்சுன்னா ஆப்பிள் கிரேட்டர் தென் மேங்கோ அப்படின்னு வரணும்னு எழுதியிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஆப்பிள் வந்து மேங்கோவோட கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த இது வரணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். ஒருவேளை ரெண்டும் ஈக்குவல் இருந்தால் இந்த ஈக்குவல் வரணும் அப்படின்ற மாதிரி நான் இப்போ 3 இதுவும் இந்த எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணி நான் எழுதியிருக்கேன். நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்பிள் இஸ் கிரேட்டர் தென் மேங்கோ அப்படின்னு வந்திருக்கு. அதாவது உங்கள் ஆப்பிளோட வேல்யூ 20 இருக்குது, மேங்கோக்கு 10 இருக்குது. ஸோ இது ட்ரூ ஆனதுனால இது ஃபங்க்ஷன் ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது மேங்கோ வந்து இப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். அடுத்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்பிள் இஸ் நாட் கிரேட்டர் தென் மேங்கோ அப்படின்னு வந்திருக்கு. அது செகண்ட் எல்ஸ் இஃப் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஒரு வேளை 2 வேல்யூ நான் ஒன்றே கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆப்பிள் மேங்கோ ரெண்டும் ஈக்குவல் போட்டு சேவ் பண்ணிடுங்க. பாருங்கள் ஆப்பிள் அண்ட் மேங்கோ ஆர் ஈக்குவல் அப்படின்னு வருது. இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணி இந்த எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணி நிறைய ஃபங்க்ஷன்ஸும் எழுதலாம். ஸோ அதுக்காக தான் இந்த எல்ஸ் இஃப் அப்படின்றத நான் தனி டுட்டோரியல் போட்டுருந்தேன். ஸோ
ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சும்மா உங்களுக்கு நல்லா தெளிவாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஆப்பிள் மேங்கோ அப்படின்றத நான் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக XY அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் டவுட் அது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி டுட்டோரியல்ஸ் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா என்னோடய வெப்சைட் விசிட் பண்ணுங்கள் www.skyfree.in. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.